அன்பானவர்களே, இயேசுவிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, தாகமே இராது. அதனுடைய பொருள் என்ன? நமக்கு ஆசையே இராது என்று அல்ல, நமக்கு தேவைகள் எழாது என்று அல்ல. மாறாக நம்முடைய அடிப்படை தேவை என்ன? நிம்மதி, மனதிலே அமைதி, உள்ளத்திலே அமைதி. இந்த அமைதியை நம்மிடமிருந்து எவரும் எடுத்துவிட முடியாத அமைதியை ஆண்டவர் இயேசுவை நம்புகின்றவர்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுபவர்கள், இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் வழி என்று வைராக்கியமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிரம்ப பெற்றுக்கொள்வார்கள் அந்த உள்ளத்து அமைதியை. இயேசுவே என்ன சொல்லுகிறார்? சோர்ந்திருப்பவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதி அருளுவேன். அதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் கடவுளை நம்புகின்றவர்களுக்கு தாகம் இராது, பசி இராது என்று இயேசு சொல்லுகிறார். அதற்காக இப்போ பசி ஆறணும்னா, சாப்பிடணும்னா விளைவிக்கணும்ல, நடனம், களை பொறிக்கணும், மருந்தடிக்கணும், பாதுகாக்கணும், அறுவடை செய்யணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும், கஷ்டப்படணும்ல. ஐடின்னா கூட நீ உட்காரணும், 12 மணி நேரம் உட்காரணும், அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லை? அதை போல இந்த தாகம் எடுக்காத, பசி எடுக்காத நிம்மதியை, அமைதியை இயேசுவை நம்புவதனால், இயேசுவே வாழ்வு வழி என்று சொல்லுவதனால் நம்மிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். வெயில்ல, மழையில, பனியில, குளிர்ல விவசாயி உழைக்கிறாங்க இல்லையா? அதை போல நாம் எல்லா காலத்திலும் உண்மையை நிலைநாட்ட, அதான் இறையரசு. அன்பை நிலைநாட்ட, அன்பை எல்லா இடத்திலும் காணும்படி நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட உழைக்க வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். பதவிக்காக அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, இந்த உலக இன்பத்திற்காக அல்ல, உடல் இன்பத்திற்காக அல்ல, உலக பதவிகளுக்காக, புகழுக்காக, பெயருக்காக அல்ல, இயேசுவுக்காக.